ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலக்கீரையை வச்சு எப்படி சப்பாத்தி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் போட்டிருந்தேன் பாலக்கீரை. இது அதிக மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை, ஈஸியாக வளர்க்கலாம். இந்த மாடி தோட்டத்துலேயும் ஈஸியாக வளர்க்கலாம். இந்த கீரை போட்டோன்னா இந்த மாதிரி கட் பண்ண அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 செடி இருந்தால் கூட ஒரு வீட்டுக்கு தாராளமாக போதும். இதுக்கு எந்த விதமான மருந்தும் அடிக்க தேவையில்ல. பாருங்கள், இந்த மருந்து அடிக்காமல் இருந்தோம்னா இந்த மாதிரி தான் நிறையா சின்ன சின்ன ஓட்டைங்க, குட்டி குட்டி பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம பார்த்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். கடையில் வாங்குறப்போ ஆனால் கண்டிப்பாக மருந்து அடிப்பாங்க. அதனால கொஞ்சம் கீரையை பார்த்தாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்து வாங்கிக்கோங்க வாங்குறப்போ. இது குழந்தைங்கிட்டலாம் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்டெல்லாம் எடுத்துகிட்டு அதில் நிறைய நார் இருக்கும், இல்லை சக்கையாக இருக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நார் இருக்குன்ட்டு. இதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு தண்ணி நல்லா இருத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கீரை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக வைக்க தேவையில்லை, கணக்காக மாவு பிசைறதுக்கு தகுந்தாற் போல் வச்சுக்கலாம். இது 1 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா மட்டும் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கலாம். அதன் பிறகு இந்தளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு இதில் அரிசி எடுத்து வச்சுக்கலாம், தனியாக ஆற வச்சுட்டு. இதில் காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சும் சேர்த்திட்டு அரைச்சிக்கலாம். நான் என்றைக்கும் இந்த பச்சை மிளகாய் விதையை நீக்கிட்டு தான் செய்வேன். உங்களுக்கு வேணால் முழுசாக கூட சேர்த்துக்காங்க. இப்போ கீரை ஆறிடுச்சு. அந்த கீரையும் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்திட்டு மாவு பிசைறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து மாவில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். இது உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்திக்கங்க. கொஞ்சம் கசக்கிட்டு சேர்த்திக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். உப்பும் கல்லுப்பு ஏற்கனவே சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால இது உப்பு சேர்த்திக்கல. இல்லைன்னா இந்த டைமில் தூள் உப்பு கூட சேர்த்துனா சேர்த்திக்கலாம். இப்போ இதில் அந்த அரைச்ச விழுதை சேர்த்திட்டு கொஞ்சம் லைட்டாக பெசரிக்கலாம். அதன் பிறகு நம்ம வேக வச்சுருப்போம்ல தண்ணி, அந்த தண்ணி மட்டும் சேர்த்து பெசரிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு. பாருங்கள், இது எடுத்து வச்சுருக்கேன், இந்தளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் மாவு, ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்தளவுக்கு தான் இருக்கணும். அடுத்து இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் தேய்க்கிறதுக்கு மாவு கூட போடல, கரெக்டாக தான் நான் பிசைஞ்சிருக்கேன். அடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு நான் இன்றைக்கி ஆல் சேஃப் கட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே லைட்டாக ஒரு சொட்டு அந்தளவுக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக கலர் மாறி இருக்குது. இந்த மாதிரி டைமில் லைட்டாக ஒரே ஒரு சொட்டு மட்டும் போட்டுட்டு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி செஞ்செடுத்தால் நம்மளோட பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.